Hello students, welcome back. நம்ம இப்போ வந்து சைனீஸ் சிவிலைசேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 சிவிலைசேஷன் பார்த்தாச்சு. ஹரப்பன், மெசபடோனியன் அண்ட் த எஜிப்சியன் சிவிலைசேஷன் பார்த்தாச்சு. நவ் we are going to see about the last civilization, Chinese civilization. You have already seen in the case of Mesopotamia and the Egypt how rivers helped the civilization grow. Can you recall how they supported the people's life? ஓகே, ஒரு சிவிலைசேஷன் ஆரம்பிக்கணும், அதாவது பேசிக்கான ஹியூமன் நீட்ஸில் ஒன்று தண்ணி. அது அக்ரிகல்ச்சருக்கு வரும்போது அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ ரிவர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் சூப்பராக நடக்கும். அண்ட் ஆல்சோ அப்போ தண்ணி நிறைய யூட்டிலைஸ் பண்ணோம், அக்ரிகல்ச்சர் நடந்தது. தென் பீப்புள் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஒரே இடத்துல நிறைய பேர் வாழ்கிற மாதிரியான டவுன்ஸ் ஆகுது, சிட்டிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் சிட்டி சென்டர்ஸ் ஆகுது. அப்போது இது எல்லாமே வந்துட்டு ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் அட் த பிகினிங் நியர் த ரிவர்ஸ். இங்கே முன்ன மாதிரி இப்போ இருக்க மாதிரி ஒரு பெரிய சேனல் கட்டி ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகிறது அவ்வளோலாம் அவங்க டெவலப்மெண்ட் இல்லை. தே ஹேட் சேனல்ஸ் பட் ஃபார் வெரி ஃபியூ டிஸ்டன்சஸ், கொஞ்சம் கிலோமீட்டர்ஸுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ மாதிரி செக் டேம்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்டர் வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகிற மாதிரிலாம் அவங்க வச்சில்ல. ஸோ அதனால் வி நீட் த சிவிலைசேஷன் நியர் த ரிவர் ஒன்லி. ஓகே, த சைனீஸ் சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்ட் அலாங் த ரிவர்ஸ் ஹுவாங்ஹி ஆர் த எல்லோ ரிவர்னு சொல்லுவாங்க. அண்ட் த யாங்ஸி அப்படிங்கிற ஒரு ரிவர், 2 ரிவர், ஹுவாங்கி அண்ட் யான்சி ரிவருக்கு நடுவில் தான் இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் நடந்திருக்கு. தீஸ் 2 ரிவர் வேலி வேர் ஆல்சோ சென்டர் ஃபார் த ஏர்லி சைனீஸ் நியோலித்திக் கல்ச்சர்ஸ் டேட்டிங் டு அரவுண்ட் த 7000 BCE. ஓகே, இந்த 2 ஆறுக்கு நடுவில் தான் ஏர்லி சைனீஸ் நியோலித்திக் கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ அப்படின்னா 7000 BCEயில். 7000 BCEலே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு? நியோலித்திக் கல்ச்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்கே? சைனாவில். Okay, around 2000 BCE, the introduction of the copper and bronze metallurgy brought many of the Neolithic settlements, especially those in the Yellow River Basin, ஹுவாங்ஹி அந்த ரிவர் பேசன் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரான்ஸ் ஏஜுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதாவது 2000 BCEயில் அங்கங்கே வந்துட்டு இந்த காப்பர் மெட்டலர்ஜி அண்ட் பிரான்ஸ் மெட்டலர்ஜி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த நிறைய நியோலித்திக் சைட்ஸ், நியோலித்திக் இஸ் லைக் வில்லேஜ், லைக் அங்கங்கே செட்டில்மெண்ட்ஸ் ஆகி அவங்க பாட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய சைட்ஸ் வந்துட்டு பிரான்ஸ் ஏஜுக்கு போயிட்டாங்க. எக்ஸ்பெஷலாக எந்த ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹுவாங்ஹி எல்லோ ரிவர் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு அப்படி சிவிலைஸ் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. we can see here எந்த ரிவர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஹியர் இஸ் த எல்லோ ரிவர், சைனாவில் எல்லோ ரிவர் இந்த டைரெக்ஷனில் போகுது. அண்ட் தென் யாங்ஸி ரிவர் வந்து இந்த டைரெக்ஷன்ஸில் இட் இஸ் கோயிங் லைக் தேர். ஸோ இந்த ஏரியா இன் பிட்வீன் தீஸ் ஏரியா வில் பி த சிவிலைஸ்டு, அந்த சைனீஸ் சிவிலைசேஷன் நடந்த இடமா இருக்கும். ஓகே, then however it was only around the 1600 BCE that urban centers begin to emerge with the expansion of agricultural productivity and the advancements in the metallurgy, craft production. ஓகே, ஒன்றும் என்ன சொல்கிறாங்கன்னா 2000 BCEயில் பிரான்ஸ் ஆயிடுச்சு, பிரான்ஸ் ஏஜ் வந்துருச்சு. பட் ஆனாலும் 1600 BC லைக் 400 இயர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக டெவலப்மெண்ட் நடக்குது. அக்ரிகல்ச்சரில் வாஸ்ட்டாக அதாவது போதுமான அளவுக்கு மேலே அவங்க வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நிறைய மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற நிறைய மெத்தட்ஸும் அவங்க டெவலப் பண்ணி நிறைய மெட்டல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சுன்னா கிராஃப்ட் ப்ரொடக்ஷனும் நிறைய ஆயிடுச்சு. ஸோ தே ஆர் வெல் வர்ஸ்ட் இன் இட். ஸோ அப்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி சென்டர் முடிஞ்சு these events helped to the rise in the first Chinese Bronze Age territorial empire. ஓகே, எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட் வாங்கின பிறகு அவங்க ஒரு எம்பையர் ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்த டைமில்? பிரான்ஸ் ஏஜில் சைனாவோட ஃபஸ்ட்டு பிரான்ஸ் ஏஜ் எம்பையர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, த ஹிஸ்ட்ரி ஆஃப் சைனா இஸ் ஒரிஜினேட்டட் இன்டு வேரியஸ் டைனாசிட்டிஸ். நிறைய எம்பையர்ஸ் வந்து அவங்க ஒரு ஆட்சி பண்ணாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து ஜாங் டைனாசிட்டி. எப்போன்னா 1600 1046 BCE முடிக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் டைனாசிட்டி. ஓகே,
then were two well-known dynasties in the Bronze Age. ஓகே, இந்த ரெண்டுமே வந்துட்டு வெல் நோன் டைனாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்க எப்போ இருந்தாங்க அப்படின்னா 1046லேருந்து 256 முடிக்கும் எந்த டைனாசிட்டிஸ் இருந்தது? ஜாங் டைனாசிட்டி அண்ட் தென் த ஜோ ஜோ டைனாசிட்டி இருந்தாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பிரான்ஸ் ஏஜில் இருந்தாங்க. 600 பிசியில் தான் வந்துட்டு அயன் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு சைனாவில். அண்ட் த சைனீஸ் அயன்ஸ் வந்துட்டு அயன் ஏஜ் ஜென்ரலி டேட்டட் ஃப்ரம் தீஸ் பீரியட்ஸ் ஆன்வர்ட். 600 பிசியிலே சைனாவில் அயன் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. த நேம் சைனா ப்ராபபிளி கேம் ஃப்ரம் த அயன் ஏஜ் சின் டைனாசிட்டி. சின்னு சொல்லணும். இந்த டைனாசிட்டியிலேருந்து தான் இந்த சைனா அப்படிங்கிற பேரே டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னா 221லேருந்து 206 பிசியில். இதுதான் வந்துட்டு ஆல்சோ நோன் அஸ் ஃபஸ்ட் இம்பரல் டைனாசிட்டி ஆஃப் சைனா. இம்பரல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நிறைய குட்டி குட்டி மன்னர்கள், குட்டி குட்டி இடம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே மொத்தமாக யூனிஃபைட் பண்ணாங்க. மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே டைனாசிட்டி கீழே அவங்க கொண்டு வந்தாங்க. விச் இஸ் கிரெடிட்டட் ஃபார் யூனிஃபைங் த கண்ட்ரி. அதை தான் வந்து இம்பரல் டைனாசிட்டின்னு சொல்லுவோம். யார் அந்த மாதிரி வேலையை பண்ணாங்க? சைன் டைனாசிட்டி பண்ணாங்க. அதனால தான் அந்த ஊருக்கே சைனா அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் சைனீஸ் டைனாசிட்டி ஆஃப் த அயன் ஏஜ் வாஸ் த ஹான் டைனாசிட்டி. எங்கே இருக்காங்க? 206லேருந்து 220 முடிக்கும் சிஇ முடிக்குமே இவங்க தான் இருக்காங்க. See here, Neolithic started in 7000 BCE, Bronze Age 2000 BCல இருந்தது, and then the Zhong dynasty came at 1600, and then the Join dynasty came at 1046 BCE, and இவங்க அப்புறம் அயன் ஏஜ் பாருங்கள் 600 BCலே வந்துருச்சு. and then 256 முடிக்கும் இவங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க. தென் 221லேருந்து 221 to 220 அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா வந்துட்டு 206 முடிக்குமே இவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? சைனா அண்ட் த ஹான் டைனாசிட்டிஸ். ஓகே, திஸ் இஸ் த டைம்லைன் ஆஃப் தேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜோ ரூலர்ஸ் வந்துட்டு போத் கிங்ஸ் அண்ட் த ப்ரீஸ்டாக இருக்காங்க. பிலீவ் இட் டு பி அப்பாயிண்டீஸ் ஆஃப் அ ஹெவன், பட் தே குட் பி டிஸ்மிஸ்ட் வென் their people did not prosper. அதாவது இவங்க என்ன அசியூம் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ரூலர்ஸாக வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கடவுளோட சாட்சியாக அவங்கெல்லாம் ஹெவன்லேருந்து கடவுளால் அனுப்பப்பட்ட பீப்புள். ஓகே, அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்க எங்கே ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த மக்களை ரொம்ப நல்ல வெல்த்தியாக, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறது தான் அவங்களோட ஒர்க்காகவே தே ஹேவ் கன்சிடர்ட் அட் தட் டைம். ஸோ அவங்க வந்து அப்படி ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா தே வில் பி டிஸ்மிஸ், தே வில் பி கில்டு பை த காட் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி தே ஹேட். ஓகே, அப்போது அந்த கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய நல்ல குட் கவர்மெண்ட் சர்வன்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் the public officials were chosen with the great care after being examined in archery, horsemanship, calculation, writing and the music. அப்போது அவங்க இப்போ கிங் அண்ட் ப்ரீஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஆர்ச்சரியில் செம்மையாக இருக்கணும், ஹார்ஸை நல்லா பார்த்துக்கிற அந்த ரைடிங்க்கு ஒழுங்காக போக தெரிஞ்சவங்களாக இருக்கணும், கால்குலேஷன்ஸ்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போட தெரியறவங்களாக இருக்கணும், ரைட்டிங்ஸ் எழுத தெரியணும், அண்ட் தென் த மியூசிக்ஸும் அவங்களுக்கு நல்லா வரணும். இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹவு டு வி நோ வாட் வி நோ அபவுட் சைனா? இப்போது நமக்கு சைனா பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியாக தெரியுது இல்லையா, அது எப்படி நம்மளுக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க சின்ன ரைட்டிங்ஸ் தான். என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். த சைனா ஹேஸ் அன் அபண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் அஃபிஷியல் ஹிஸ்டோரியோகிராஃபர்ஸ் ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ். இவங்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தனியாகவே ஒரு ஆள் போட்டு எழுதியிருக்காங்க. இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி மன்னர் என்ன பண்ணார், இன்றைக்கி மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே ஏதாவது புதுசாக நோய் வந்ததா, எல்லாமே அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெக்கார்ட்னா ரிட்டன் ஃபார்மில் தே ஹேவ், அதுக்குன்னே ஒரு ஆள் போட்டு எழுதுறதுக்குன்னே தே ஹேட். இஃப் யூ ஹேவ் சீன் இன் திஸ் ஓல்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, சைனீஸ் ட்ராமாலாம் பார்த்திங்கன்னா, அந்த எழுதுறதுக்குன்னே ஒரு ஆள் வச்சு எழுதியிருப்பாங்க. அந்த ரெட் கலரில் அந்த மினிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ ஹவ் சீன் இட் நம்ம பார்த்துருப்போம்.
ஓகே, சைனா ஹேஸ் அ abundance ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்குன்னே அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. ஹவவர் த ஏர்லியஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சைனா ஆர் த ஆரக்கிள்ஸ். ஓகே, இந்த இந்த மாதிரி ரைட்டிங்க்கு இந்த மாதிரி ஆள் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு ரெக்கார்டாக வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரைட்டிங் ஃபார்ம்ஸு என்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரக்கிள்ஸ் வழியாக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். which were the symbols made in the piece of animal bones and the tortoise cells. These bones were heated until they cracked and interpreted what interpretations were made based on the patterns of the cracks. ஒன்றும் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு கல் மாதிரி, அதாவது இந்த அனிமலோட போன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த அனிமல்ஸ் போன். அந்த அனிமல் போன்லேயோ இல்லை அந்த டாட்டாய்ஸோட ஷெல்லு மேலேயோ பீப்புள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ, எங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் இப்போது நடந்துகிட்ருக்கு இல்லையா, அது வந்துட்டு மழை நல்லா இருக்குமா, இந்த சீசனில் நல்லா மழை வருமா, எங்களோட ஹார்வெஸ்ட்டில் எங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குமா, எங்கள் மக்கள் எங்களோட மன்னர் வந்து இந்த போரில் வின் பண்ணுவாரா, இந்த வருஷமாவது எந்த ஒரு டிசீஸும் வராமல் எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. எழுதி அதை வந்துட்டு எதுக்காக அப்படி எழுதுறாங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் சீன் இன் திஸ் ஓல்டு சைனீஸ் ட்ராமாண்டாலும் ஒரு லேடி வந்து உட்காந்துருப்பாங்க, லைக் த மந்திரவாதி மாதிரி, ஷி வில் பி சிட்டிங் அண்ட் அவங்க ஒரு பாக்ஸில் நிறைய பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. உனக்கு என்ன வேணுமோ வேண்டிட்டு அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அதில் என்ன நீங்கள் கேட்ட மாதிரி என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் படித்து சொல்லுவாங்க இல்லையா. த சேம் திங் ஒன்லி, அதுக்கு பேர் வந்து அப்போ ஆரக்கிள்ஸ்னு வச்சாங்க. இப்போல்லாம் வந்து அது பேப்பர் சீட்ஸில் இருக்க மாதிரி ட்ராமாஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அப்போ வந்து அது ஒரிஜினலாக எதில் இருக்குன்னா இந்த அனிமலோட போன்ஸில் தான் அதை அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, அது எழுதி என்னென்னா இது எங்கேருந்து உனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, கடவுள் வந்து உனக்காக அதை ரிப்ளை பண்ணுறாரு, உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தே வில் இமேஜின். ஓகே, தே இமேஜின் லைக் தேட். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த நம்ம எழுதின கேள்வியெல்லாம் சொன்ன கேள்வியெல்லாம் அந்த பர்சன் வில் ரைட் ஆன் தேட் அண்ட் தென் அதை வந்து நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா போனில் சில கிராக்ஸ் விழுங்குங்க. அதை வச்சு அவங்க ஒரு இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி கிராக் ஆகிருக்கா, அப்போ வந்துட்டு ஓகே இந்த வருஷம் நல்லா மழை வரும், இல்லை மன்னர் வந்து நம்மளோட போரில் இப்போ வந்து தோற்று போயிடுவார், இந்த வருஷமே மழை வந்து கொஞ்சம், அதாவது டிசீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும், மக்கள் இறக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறதான் அந்த எப்படி கிராக் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க இன்டர்பிரேட் பண்ணி சொல்லுவாங்க. அதை தான் வந்துட்டு இந்த ஆரக்கிளோட ஒர்க். ஓகே, லைக் அந்த மாதிரி இந்த ஸ்டோனில் அந்த எழுதுறது, இந்த கார்விங்ஸ் போனில் போடுறது தான் வந்துட்டு ஆரக்கிள்னு சொல்கிறாங்க. விச் இஸ் யூஸ்டு டு டிவைனான ஒரு ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்குது ஃப்ரம் த காட் ஆகட்டும், ஒரு ஆன்சிஸ்டர்ஸ்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆரக்கிள்ஸ் வேர் ஆஃபன் யூஸ்டு ஆஸ் அ ஃபோர்டெல் த ஃப்யூச்சர், அதாவது ஃப்யூச்சரை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டுடே தே டெல் அஸ் அ லாட் அபவுட் த ஹோப்ஸ், டிசையர் அண்ட் த ஃபியர் ஆஃப் த ஏர்லி சைனீஸ். ஓகே, அப்போ அந்த காலத்து மக்கள் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு அந்த கல்லை பார்க்கும்போது, அந்த ஓரக்கல் அந்த போனை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இவங்க வந்து மழை வேணும்னு கேட்குறாங்க, அப்போ இவங்களோட அக்ரிகல்ச்சரே எல்லாமே மழையை நம்பி அந்த ஆறை நம்பி தான் இருந்தது அப்படின்னு. ஓகே, ஒரு டிசீஸை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, அப்போ அந்த காலத்தில் ஏதோ டிசீஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி மக்கள்லாம் இறந்துருக்காங்க, அந்த என்ன பயம், அவங்க என்ன ஹோப் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன டிசையர், இது எல்லாமே அந்த கல்லில் அந்த போனில் என்ன எழுதியிருக்குங்கிறத வச்சு நம்மளால் இப்போ புரிஞ்சு ஓகே இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, and let's explore the Chinese scripts logographic, which with the character representing entire words or the morphemes, smallest meaningful unit of the language rather than the sound. For example, எங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோகோகிராஃப்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு வேர்டாகவோ இல்லை மார்ஃபிம்ஸை பேஸ் பண்ணியோ தான் அந்த லெட்டரோடைய ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேதர் தான் சவுண்ட்ஸ். இப்போ தமிழில் வந்து நம்ம ஆன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சவுண்டு பேஸ் பண்ணி தான் லெட்டர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஆன்னு சொல்கிறோன்னா இந்த லெட்டரில் நம்ம எழுதலாம்,
ஈன்னு சொன்னோன்னா நம்ம இந்த லெட்டரில் எழுதுவோம். ஸோ சவுண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கிரிப்ட்ஸை வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ அட் ப்ரெசென்ட் ஐ எம் டாக்கிங் நவ். அண்ட் தென் பட் ஆனால் அப்போது சைனீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னா லோகோகிராஃபிக் பேஸ் பண்ணி, இப்போ பர்சன் அப்படின்னா ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி ஒரு லெட்டர் இது பண்ணுறது, ஒரு ட்ரீனா ஒரு பெரிய மரம் அண்ட் தென் பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி அவங்க வரைகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து சைனீஸ் ஸ்கிரிப்ட் வந்து உருவாச்சு, லோகோகிராஃப் பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. Explore more examples of the Chinese character that resembles the object or the ideas they represent. Note down at least 2 such characters and explain how their shapes are related to their meaning. Okay, இந்த மாதிரி வேறு என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Which is like a game only, so you will find out. Okay, then இங்கே வந்து இமேஜஸில் பாருங்கள், ஜேட் ட்ராகன் ஃப்ரம் த 3300 to 2000 BCE. ஜேட் ட்ராகன் பெண்டன்ட் இருக்குது ஃப்ரம் த ஜோ டைனாசிட்டி. அண்ட் தென் bronze wine pouring vessels from Xiong dynasty. ஓகே, ஜேடுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம முன்ன ஹராப்பன் பார்க்கும்போது லெப்பிஸ் லெட்டூசி இந்த ஸ்டோன்லாம் இருந்ததுல, அந்த மாதிரி ஜேடுங்கிறது ஒரு ஸ்டோன் தான், ஒரு ப்ரீஷியஸான ஸ்டோனு. அதை வச்சு அவங்க அழகாக ஒரு ட்ராகன் மாதிரியான பொம்மை மாதிரி போட்டு ஒரு பெண்டன்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல் த ட்ராகன் பெண்டன்ட், திஸ் இஸ் அ ட்ராகன் பெண்டன்ட் தட் தே ஹேவ் மேட். இதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஃப்ரம் த ஜோ டைனாசிட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ஸ் வைன் போரிங் வெசல்ஸ். இங்கே வந்து அந்த டம்ளர் மாதிரி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரான்ஸ்லேயே பாரு எவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஒர்க்ஸு, டிசைனு இதெல்லாம் இப்போ நான் பண்ணால் கூட இப்போல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சச் அ நைஸ் நோ திஸ் ஒன் இஸ். see they have so many new designs, such a intricate designs. okay, இதை it will be ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். I think so. ஓகே, கம்மிங் பேக். ஸோ இந்த மாதிரியான பிரான்ஸோட மேடான வெசல்ஸும் வந்துட்டு ஜாங் டைனாசிட்டிலேருந்து கிடச்சிருக்குன்னு ஒரு சில இமேஜஸ் they have given. ஓகே, some other craft items unique to the Chinese civilization were the jade object. ஜேடுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டோனை வச்சு நிறைய ஆப்ஜெக்ட்ஸும் ஃபிகரைன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃபிகரைன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஷேப், அதாவது ஒரு அனிமல் மாதிரி, ட்ராகன் மாதிரி, இல்லை ஒரு பேர்டு மாதிரி, இல்லை ஒரு பீகாக் வரைகிறது, இல்லை ஒரு ஃப்ளார் லோட்டஸ் போடுறது, அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபிகரைன்னு சொல்கிறாங்க. விச் வேர் எய்தர் ரிச்சுவல் பர்பஸுக்காக, அதாவது சாமி கும்பிட்றது, இல்லை வந்து ஒரு ஆஃப்டர் லைஃப் பற்றியோ ஏதாவது அதுக்காகவோ, இல்லை ஒரு ஆன்சஸ்டர்ஸ் கேட்குறாங்கன்னு அந்த மாதிரி ரிச்சுவல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ஹை கிளாஸ் கம்யூனிட்டி பீப்புள் ஹவ் யூஸ்டு திஸ் ஆஸ் தேர் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தே ப்ராபபிளி பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சோஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் as jade was not locally available and was obtained from the outside China. ஓகே, ஜேடுங்கிறது ஒரிஜினலாக சைனாலேயே ப்ரொடியூஸ் ஆன நேச்சுரலாக கிடைக்கிற ஸ்டோன் கிடையாது. அவங்க வேறு எங்கேயோ இருந்து இம்போர்ட் பண்ணி வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து அது என்ன தெரியுது, சோஷியல் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி அந்த ஜேடில் வச்சு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன் இஸ் நத்திங் பட் பையிங் அண்ட் செல்லிங் மட்டும் கிடையாது. ஓகே, நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வந்து வாங்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டர் யூ வில் சி, நம்ம இந்த எண்டில் பார்ப்போம், சைனாவிலேருந்து சில்க்குங்கிறது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு ப்ரீஷியஸான ஒரு மெட்டீரியல் மாதிரி இவங்க வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த சில்க்கை கொண்டு போயிட்டு வேறு ஏதாவது மன்னர்கள், அவங்க வந்து வேறு நாட்டில் இருக்க மன்னர்கள் பார்க்கும்போது இதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க சில்க்கை. அதுக்கு பதிலாக அந்த மன்னர், ஃபார் எக்ஸாம்பிள் மெசபடோமியா போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, அங்கே போயிட்டு இங்கே அவர் வந்து சில்க்கை வந்து சைனா எம்பையர் வந்துட்டு இதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெசபடோமியாவிலேருந்து இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, ஜேடு ஸ்டோனால் மேனான பீட்ஸு, இல்லை வந்து ஸ்டோனே அப்படி வந்து அவங்க வந்து அதை கொடுப்பாங்க. ஸோ லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூட இதை வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பிள் வாஸ் ஆல்சோ கார்வ்டு இன்டு த ஆர்னமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மார்பிள்லையுமே அந்த ஒயிட் மார்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக இவங்க மாற்றிருக்காங்க. அண்ட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த உடன் பில்லர். ஓகே, உடன் பில்லர் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பில்லருக்கு அடியில் அந்த கொஞ்சம் அந்த லைக் டர்மைட்ஸ்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் மார்பிள்ஸை வந்து ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிசைட் தீஸ் த சைனீஸ் மாஸ்டர் த பிரான்ஸ் மெட்டலர்ஜி டு ப்ரொடியூஸ் வெப்பன்ஸ், டூல்ஸ் அண்ட் எலாபரேட்
ரிச்சுவல் வெசல்ஸ். ஓகே, பிரான்ஸை வச்சு நிறையா வெப்பன் பண்ணியிருக்காங்க, டூல்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன பார்த்தோம் இல்லையா அந்த ஒயின் ஊற்றுற மாதிரி ஒரு கிளாஸ், அதுவுமே அவங்க பிரான்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய வெசல்ஸுமே, அதாவது சாமி கும்பிட்றதுக்கு ரிச்சுவல்ஸுக்காக அவங்க வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Don't miss out, Chinese artisans skillfully carved the jade into shapes of objects such as fish and then tied them with the cord. When struck, these jade pieces produced a clear and the lasting musical sound. This practice reflects a importance of music in Chinese culture and highlights the high value of craftsmanship achieved by the Chinese people. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த ஜேட் ஸ்டோனை வந்து ஒரு ஃபிஷ் மாதிரியோ இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அவங்க வந்து வரைஞ்சி ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கார்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பிலேயோ இல்லை வந்து ஒரு நூல்லையோ இல்லை அவங்க வந்து அந்த சைனீஸ் பார்த்தோன்னா ஒரு ஹேர் பின் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து அது தொங்க விடும்போது 2 ஜேட் ஸ்டோன் வந்து இடிச்சிக்கும் போது ஒரு நல்ல சவுண்ட் ஒன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மியூசிக் வந்து க்ளீனாக அண்ட் லாஸ்டிங்காக வந்து நம்ம உள்ள பெல்லெல்லாம் நம்ம அடித்தோன்னா ஒரு மாதிரி சவுண்ட் வருதுல்ல, சேம் அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு வந்து மியூசிக்கில் நல்ல டேஸ்ட் இருக்குது, அதுவுமே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த கிரேட் வால் ஆஃப் சைனா. See here. The Great Wall of China was built over a period stretching to 2000 years. ஓகே, கிரேட் வால் ஆஃப் சைனாங்கிறது ஒரு மன்னரால் ஒரு டைனசிட்டியில் இருக்கும்போது நடந்த விஷயம் கிடையாது. ஓகே, அதாவது ஒருத்தர் வந்து அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க வந்து அப்புறம் கொஞ்சம் நாளையில் அது பாதியிலே போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ண பிறகு விட்டுருப்பாங்க. அந்த அடுத்த மன்னர் வருவாங்க, அவங்களும் செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா எங்கே, இந்த பெல்ஜிங் அந்த லாஸ்ட்லேருந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் முடிக்கும், அவங்க உள்ளே முடிக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இது நடந்து முடிக்கிறதுக்கு, கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டி முடிக்கிறதுக்கு 2000 years ஆயிருக்கு. Initially, several walls were built from 680 BC. 680 BCலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே ஜோ டைனசிட்டியில் இருக்கும்போதே. And then other dynasties protection against the violent raids of the nomadic tribes. அதாவது சைனாவோட சிவிலைசேஷனை தாண்டி வெளியே வந்து நிறைய ட்ரைப்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதுக்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கோசரம் வந்து ரைடு விடுவாங்க. ஸோ இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி த்ரெட்டனிங் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம், அந்த மாதிரி தடுக்கிறதுக்கோசரம் தான் இந்த சைனா வால் வந்து ஒரு இந்த ஜோ டைனாசிட்டியில் க்ரியேட் பண்ணாங்க. லேட்டர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டராக வந்தவங்க வந்து டுகெதராக ஒரு டிஃபென்ஸாக ஒரு மெக்கானிசமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது லேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய வருஷம் நடந்து எப்போ அது முடிஞ்சுது அப்படின்னா 17th century, அதாவது 1700 CE, அதாவது இங்கேருந்து ஒரு மேபி ஒரு 3 centuries பேக் தான் இந்த ஒர்க்கை ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 2000 years ஆகிருக்கு இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் மெயின் பர்பஸ் இஸ் ஃபார் த டிஃபென்ஸுக்காக மட்டும்தான். ஓகே, திங்க் அபவுட் இட். வாட் வுட் பி த அதர் ரீசன்ஸ் ஃபார் பில்டிங் த சைனா வால், கிரேட் வால் ஆஃப் சைனா? எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஷேர் த ஃபைண்ட்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, வேறு என்னென்ன ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி அவங்க வால் கட்டியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் யூ ஃபைண்ட் த ரீசன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில்க் வாஸ் நோன் டு தி சைனீஸ் ஃப்ரம் த நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீரியட்லேயே வந்துட்டு சைனாக்காரங்களுக்கு சில்கை பற்றி தெரியும். ஓகே, அண்ட் பிகேம் அன் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ட். பட் ஆனால் அந்த சில்கை வச்சு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் மாதிரியோ இல்லை ஒரு டவல் மாதிரியோ இல்லை ஒரு ரக் மாதிரியோ இதெல்லாம் பண்ணுறது ஒரு கிராஃப்டாக வந்து பிரான்ஸ் ஏஜில் தான் அது நடக்க ஆரம்பிச்சுது. ஹவவர் அரவுண்ட் த 2nd century BCE, during the time of the Han dynasty, silk became a major item of external trade. ஓகே, நியோலித்திக்கில் தெரிஞ்சாலும் பிரான்ஸ் ஏஜில் தான் அது வளருது. பிரான்ஸ் ஏஜில் அது வளர்ந்தாலும் 2nd century தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜான் டைனாசிட்டி இந்த சில்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே போகிறாங்க எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு. அதாவது சைனா விட்டு வெளியே வந்து 2nd century தான் அது வெளியவே வருது. Okay, so much so that the entire route on which it traded came to known as the Silk Route. Okay, இங்கே பாருங்கள், அந்த diagram is there. Entire Silk Route. ஸோ சைனா இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே பாருங்கள், இந்தியாவில் ஒரு சில பார்ட்டுக்கு வந்துருக்கும். அண்ட் தென் ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், அதுக்கப்புறம்
இட் கோன்ஸ் டு இந்த சைடு பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் போகும், அதுக்கப்புறம் தஷ்மானியன், அண்ட் தே வென்ட் டு த ஈராக், அதாவது மெசபட்டோனியன் சிவிலைசேஷன் முடிக்கும் அங்கே போயிருந்தது. அண்ட் தென் தே டென்ட் கோ டைரெக்ட்லி டு எஜிப்ட் அண்ட் ஆல், தே வென்ட் டு த க்ரீஸ், அந்த மாதிரி டர்க்கி வழியாக இட்டாலிக்கெலாம் போயிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தட் இஸ் இந்த டோட்டல் ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த காலத்தில் இருந்த சில்க் ரோடு அண்ட் சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் அவங்க சைனீஸ் வந்துட்டு தே ஹேவ் ட்ரேடட் எல்லா பொருளுமே சில்க் வச்சு பண்ணாங்க. ஓகே, where it is. Okay, and then do you remember studying about the Silk Road in grade 7? How was India connected with it? Can you recall Chinese contact with India with reference to Buddhism and that you have studied in grade 7? ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்துட்டு அதிகமாக வரல. இந்தியாவில் வந்துட்டு ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும்தான் அப்படி ட்ரேட் வந்திருப்பாங்க. பட் இட் வாஸ் நாட் வித் அவர் இந்தியன் கூட அதிகமாக டைரக்ட் ட்ரேட் கிடையாது. பட் நம்ம வந்து சில்க் வந்து ட்ரேட் பண்ணோம், அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கணும். எப்படி வாங்கணும் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா வழியாக, லைக் அடுத்த இருக்கிற மெசபட்டோமியா அந்த ஏரியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அவங்க அங்கே கொண்டு வந்து சில்க் விற்பாங்க, நம்ம அங்கேருந்து சில்க்கு வாங்கிட்டு வருவோம். அதுக்கு என்ன நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொடுப்போம் அப்படின்னா, நம்ம ஊரில் விளையிற ஸ்பைசஸ்ஸு, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸு, இந்த மாதிரி நம்மள்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இதுக்காக சில்க் ட்ரேட் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஓகே, தே ஆர் ஆஸ்கிங் இந்தியா வித் ரெஃபரன்ஸ் டு புத்திசமில் என்ன சைனீஸ் கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது தே கெட் டு நோ அபவுட் புத்திசம் ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த புத்திசம் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்போ சைனாலேருந்து நிறைய ட்ராவலர்ஸ் வந்து புத்திசம் லேர்ன் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுக்குள்ளார வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்க, அதெல்லாம் அவங்க வந்து அந்த ரைட்டிங் ரெக்கார்ட்ஸ்லாம் மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் புத்திசம்மை நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க அங்கே போயிட்டு புத்திசம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ அந்த இப்போ வந்து இந்த சில்க் ரூட் வழியாக சில்க் அண்ட் ஸ்பைசஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை, எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. வி ஆல்சோ ஹேட் த ஐடியாலஜிஸ் அண்ட் ரிலீஜியன் கூட வந்துட்டு ட்ரேட் ஆகியிருக்கு, அந்த கூட இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் திங் தட் இஸ் ரிலேட்டட் வித் த புத்திசம் இன் இந்தியா அண்ட் சைனா. ஓகே, பை 1500 BCEல சைனீஸோடைய பிரான்ஸ் ஏஜ் சொசைட்டி ஹேவ் ஹைலி ஸ்ட்ராட்டிஃபைடு வித் த ரூலிங் கிளாஸஸ். ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அடுக்கி வைக்கிறது தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜில் இருக்கும்போதே அவங்க இருக்க சொசைட்டி வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ஆகிடுச்சு, அதாவது ஒவ்வொரு கிளாஸாக மாறிடுச்சு. என்னென்ன அப்படின்னா ரூலிங் கிளாஸ்னு ஒருத்தங்க, நோபல்ஸ், அரிஸ்டோக்ரைட்ஸ், இவங்கெல்லாம் டாப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மர்ஸ், லேபர்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்து கீழே வரிசையாக வருவாங்க. நம்ம எப்படி வந்துட்டு எஜிப்தியனில் பார்த்தோம், மெசபட்டோனியனில் பார்த்தோமோ, சேம் லைக் தட் ஒன்லி தே ஆல்சோ ஹேட். ஈவன் இன் இந்தியா ஆல்சோ வி ஹேட் தட். ஓகே, which laid the foundation of the Chinese social hierarchy structure that evolved later. ஓகே, இந்த மாதிரி ஹைரார்கி பிரித்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த காஸ்டிசம் have came into Chinese also. Okay, don't miss out. The metal-based medium of exchange appeared during the Zhou dynasty, and the money economy developed by the 5th century BCE. மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த பேஸ் பண்ணியிருக்குன்னா மெட்டல் மீடியம் பேஸ்டு, அதாவது பொருளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னா மெட்டல் பேஸ்டாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் மாறி மணி எக்கானமியாக மாறுச்சு. எப்போ 5th centuryல மாறுச்சு. என்ன மாதிரி மணி எக்கானமின்னா என்ன அப்படின்னா பேப்பர் கரன்சி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் அ பேப்பர் கரன்சி டு த வேர்ல்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் டு டெவலப் அ சிவில் சர்வீஸ் த்ரூ த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ பேப்பர் கரன்சியும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த வந்து வெளியிட்டாங்க. ஸோ வி கேன் ட்ரேட் வித் இந்த ரூபாய்க்கு, இந்த பேப்பருக்கு 100 ரூபாய் அதுக்கு மதிப்பு, இந்த பேப்பருக்கு 500 ரூபாய் மதிப்பு. அப்போ அந்த 500 ரூபாய்க்கான தேவையான பொருட்கள் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஹேவ் செட் பேப்பர் கரன்சி வந்தது. அண்ட் தென் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் சிவில் சர்வீசஸ்க்கும் இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. பிகாஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அண்ட் கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் எல்லாமே வந்துட்டு
கடவுளால் கொடுக்கப்பட்டது. பீப்புள் ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க அப்படின்னா தான் அவங்க அங்கே உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்போது அவங்க நல்லா பார்த்துக்கணுன்னா நல்ல நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கூட வந்ததாக we can predict. Okay, we have seen how a major Bronze Age civilization of the world emerged independently in the fertile river plains. ஓகே, எப்படி வந்து ஒரு பிரான்ஸ் ஏஜில் வந்துட்டு சிவிலைசேஷன் வந்து நடந்திருக்கு ஒரு, ஆனால் ரிவர் பேஸ் பண்ணி ஒரு சிவிலைசேஷன் நடந்திருக்கு. ஹார்னஷிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் த இன்கார்பரேஷன் ஆஃப் த நியூ ரிசோர்ஸஸ் ஹெல்ப் த எக்கனாமிக் க்ரோத் லீடிங் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் த அர்பன் சிட்டிஸ். ஓகே, அப்போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய நம்ம பண்ணிட்டோம், நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம், எல்லாமே ரிசோர்ஸஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வளரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வளர வளர நம்ம அது அர்பன் சிட்டிஸாக மாற ஆரம்பிச்சுது. ஓகே, இன் ஆல் தோஸ் மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன், அதில் சிவிலைசேஷனில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க பிளேசஸில் முதல்ல அந்த அர்பன் சிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. தே டெவலப்டு த சோஷியல் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இண்டிபெண்ட்லி டு என்ஷூர் அண்ட் என்ஹான்ஸ் த எக்கனாமிக் க்ரோத். ஸோ அப்போது அந்த சிட்டி வளர வளர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வர ஆரம்பிச்சிது, சோஷியல் ஹைரார்கி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் நம்மளுக்கு ஒரு எக்கனாமிக் க்ரோத்து நல்லா வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The development of writing system enabled the early societies to record economic transition. ஓகே, ரைட்டிங் சிஸ்டம் இருக்கனால நம்மளால் நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ரெக்கார்ட்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அதனால் நம்ம இப்போ அதெல்லாம் படிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக் ட்ரான்சிஷன், எப்படி வந்துட்டு இங்கேருந்து வேறு ஒரு நாட்டில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற நாட்டில் எப்படி ட்ரேட் நடந்தது, இவங்க அவங்கள ஏமாத்தலையா, அவங்க இவங்கள ஏமாத்தலையா அப்படின்னா அதெல்லாம் எப்படி அவங்க ஏமாற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு வெயிங் சிஸ்டமே வச்சுருந்தாங்க. ஸோ வாவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுது இல்லையா. அண்ட் அது இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் எப்படி அவங்க கல்ச்சர் எப்படி இருக்குது, எப்படி ஹைரார்கி அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, யார் இங்கே பெருசு யார் இங்கே சின்னவங்க, அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் இவங்களுக்கு என்ன வேலை இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு இந்த ரெக்கார்ட்ஸ் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவர் டைம் அண்ட் இட் ஆல்சோ லீட்ஸ் டு த கம்போசிஷன் ஆஃப் த லிட்ரரி அண்ட் கிரியேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ அப்போது இந்த அப்புறம் சிட்டிஸ் வந்து நல்லா இவால்வ் ஆக எக்கனாமி கொஞ்சம் நல்லா ஸ்டேபிள் ஆனோடனே ஒரு ரிலாக்ஸிங்காக என்னென்ன அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ரோமிங் லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, க்ரியேட்டிவான டெக்ஸ்ட் நிறையா வந்துச்சு. அண்ட் ஃபார் த thus many of our cultural ethos have their roots in the Bronze Age civilization. அதாவது கல்ச்சுரல் எத்தோஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த கல்ச்சர் என்ன பிலீவ் பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஜிப்டியன் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே அவங்க வந்து பிலீவ் பண்ணியிருந்தாங்க. வேறஸ் அது ஹராப்பன்லையோ வேறு ஒரு இடத்துலையோ அதெல்லாம் கிடையாது. இந்த இதெல்லாம் அவங்க என்ன நம்பியிருந்தாங்க, வாட் தே ஆர் வெரி மச் ரூட்டட் இன் தட் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷனில் அப்படிங்கிறத பற்றி இதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா நம்மளுடைய முன்னாடி வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி என்ன ஒர்க் பண்ணாங்க, அதை பற்றி அதிகம் தெரிஞ்சுது. ஹராப்பாவில் ஆக்சுவலி மேபி அங்கேயும் கிங் இருந்திருக்கலாம், அங்கேயும் எம்பையர் இருந்திருக்கலாம், அங்கேயும் எல்லாருமே இருந்திருக்கலாம். பட் நம்மளுக்கு ஏன் அதை பற்றி அதிகமாக தெரியல, நம்ம படிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ் ஆகட்டும், இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் அந்த பெரிய அந்த கல்வெட்டு மாதிரி ஆகட்டும், இல்லை இவங்க அழிச்ச மாதிரி பேப்பர் இதாகட்டும், இல்லை எஜிப்ட்ஸ் ஃபாலோ பண்ண மாதிரி அந்த பைப்பரஸ் ஆகட்டும், எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. ரொம்ப சின்னதான ரொம்ப கம்மியான இன்ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுவுமே நம்மளுக்கு புரியாதனால அவங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஹராப்பா கண்டுபிடிச்சதே ஒரு ஆக்சிடென்டலாக தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் 1921. யூரோப்பியன்ஸ் லைக் பிரிட்டிஷ் வந்து ஒரு ரோடு வந்து அதாவது லைக் ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக அங்கே பொக்லின்ஸ் அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன ஆயிருக்குன்னா ஒரு நிறைய கல் கிடச்சிருக்கு, ஒரு சிமெண்ட் லைக் பிரிக்கு ஸ்டோன்ஸ் நிறையா கிடச்சிருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சி தான் ஓகே இங்கே ஏதோ ஒரு சைட் இருந்திருக்கு அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் 1921
கண்டுபிடிச்சிக்க ஆரம்பித்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது தான் ஹராப்பாஸ் நம்மளுக்கு உருவாச்சு. ஓகே, அப்போது ஒரு சிவிலைசேஷனே உள்ளே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இன்னுமே அவங்க நிறைய டேப்லெட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ மீறி இருக்கிற 3 சிஸ்டம்ஸ் எவ்வளோ சிவிலைசேஷன் பற்றி படித்தோமோ அதே அளவுக்கு நம்ம ஹராப்பாவை பற்றியும் படிச்சிருந்துருக்கலாம். But we don't had that. Okay, so this is what is given here. Before we move on, this is all the summary. In the next class we will see the overall notes of this and sila questions discuss பண்ணி பார்ப்போம். Okay guys, thank you so much.